உலகன் தொலைக்காட்சி சார்பாக உலக மக்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துகள். கிறிஸ்துவின் வெற்றி. ஆமாம், அவர் தோல்வி அடையவில்லை, வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி உலக மக்களினுடைய உயிர்களினுடைய மனிதர்களுடைய மனங்களிலே இடம்பெற்று அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தத்துவ ஞானி, அவர் ஒரு புரட்சியாளர். அவருடைய நடைகளை பார்க்கின்ற போது அவர் ஒரு கவிஞர். அது என்னை போன்ற கவிஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நடையே கவிதை, கதை நிரம்பிய ஒரு களத்தை அமைத்து இந்த உலகத்தை மீட்பதற்காக, குறிப்பாக ஏழைகளையும் பாவப்பட்டவர்களையும் நோயாளிகளையும் மீட்பதற்காகவே தான் வந்தேன் என்று சொல்லுகின்ற ஒருவராக இருக்கிறார். அவர் மார்க்சிய தத்துவத்துக்கு எதிரானவர் என்று சொல்ல முடியாது. அநேகமாக மார்க்சிய தத்துவம் போன்றவை தோன்றுவதற்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஊசி முனைக்காதிக்குள்ளே ஒட்டகமே நுழைந்தாலும் பணக்காரன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாவப்பட்டவர்களுக்காக வேண்டிய நோயுற்றவர்களுக்கே மருத்துவம் தேவை. ஏழை மக்களுக்கு எவன் கொடுக்கிறானோ அவன் எனக்கு கொடுத்தவன், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு விதையை போட்டுவிட்டு சென்றவர். கடவுள் பெயரால் சொன்னார். அதனால தான் நான் எழுதுகின்ற போது இந்த பூமி இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் மறு உயிர் மார்க்சின் தத்துவத்தால் அது உயிர் பற்றி எழுந்ததுன்னு ஒரு முரண்பட்ட அல்லது மாறுபட்டன்னு சொல்லணும் கருத்தை சொல்லி இருக்கிறேன். இந்த கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்று சொல்லுவது இயேசுவினுடைய அருள் வாக்கு. ஆனால் மார்க்ஸ் என்ன செய்தார் என்றால், கத்துங்கள் கேட்கப்படும், உடையுங்கள் திறக்கப்படும், எடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மார்க்ஸ் சொன்னார். இதுதான் வேறுபாடை தவிர ஏழைகள் வாழ வேண்டும் என்பதில் இரண்டு பேருமே ஒன்று தான். கவிஞர்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் இருக்கின்ற என் போன்றவர்களுக்கும் அது உடன்பாடு தான். வழிகள் வேறு, மொழிகள் ஒன்று, விழிகள் ஒன்று. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துகள். எல்லாவற்றிலும் உள்ள நல்லவைகளை எடுப்போம், அல்லவைகளை துடைப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.